சுகமாக நீ வாழ வேண்டும் அம்மா. அண்ணன் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த கனகவேங்கை பூங்குருத்தியை நம்ம இடத்திற்கு நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி அருகில் இருந்திருக்கின்றார். ஆமா, இடத்துக்கு வந்திருக்காரு. ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? அண்ணனே அவர் சமாளிக்க முடியல. என்ன இப்படி சொல்றாங்க? இல்ல எங்க அண்ணன் எங்க அப்பா நிறைய படிக்க வச்சிருக்காரு. எல்கேஜில இருந்து இன்னும் பிரிகேஜி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கேன். நான் கூட இன்ன வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைச்சான். அது ஏமாட்டேப்பா உங்களா. அண்ணே தங்கி நீங்களே ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க. நமது குலப்பண்பு குன்றாமல் அவரோட வரவேற்பு வாங்கி விட்டு நானும் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. கண்டிப்பா சுவாமி அழைத்து வாருங்க. வாங்க உச்சுமாமி. வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். அண்ணே நீங்க உள்ள போய் கவலை பாருங்க. சாமி அடியா சிறுவன் ஏதேனும் தவறுதலாக உரையாடி இருந்தால் தாங்கள் மனிதர்கள் வேண்டும். தாங்கள் கடைக்கன் பார்வையின் மீது பட்டுக் கொண்டுதானே போதும் சாமி. ஒரு வரம்பு வேணாம், உங்க பார்வை மட்டும் மேல அந்த உலக்கைய கொடுத்து நெல்லு கொடுத்து ஒரு பாதம் நான் பணிந்தேன். வருக வருகவே வந்தவர்களை வரவேற்பது தமிழுடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்பு. என்னை வரவேற்ற தங்களை என் மனமாக வாழ்த்த வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. என்னுடைய வாழ்த்து இதோ தங்களுக்காக. வள்ளி நாயகம் பூப்போலே உன் புன்னகையில் பொன்வுலகினை கண்டேனம்மா. பூப்போலே உன் புன்னகையில் கலை ஞானமும் பெற்று நீங்க பல்லாண்டு கால வாழ்கவன என்னுடைய மனவார நான் உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றிய விவரங்களையும் அண்ணன் வாயிலாக நான் கேட்டறிந்தாலும் கூட உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. வள்ளி நாயகம் கேட்கலாமா? சுவாமி தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்காலம் உணர்ந்து பண்ணீங்க. நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்னும் சின்ன பிள்ளைங்க என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறேமா, கேட்டா பதில் வருமானு கேட்டீங்க. ஏன்னா கேளுங்கள் திறப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் முறைப்படி என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேளுங்க. ஏதோ ஏன் சிற்றறிவு கேட்டிய ஒரு பதில சில காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாத விவரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அப்படின்னு விவரம் கேட்க போறீங்க. நல்ல பேச்சு. நான் பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நல்ல பேச்சு சொல்றேன்னா ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. கேட்கறேன் சரி கேளுங்க சாமி பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்ற ஆளு இருக்கு. என்ன வேணா கேளுங்க, மண்டை திறந்த வெள்ளம் போல பதில் சொல்ல காத்துருங்க அப்படின்னு சொல்ற ஆளுக்கு மத்தியில கேளுங்க சுவாமி. ஏதோ என்ன என்ன ஒரு வார்த்தை என்ன சொன்ன
ஏதோ என் சிற்றறிவுக்கு ஏற்றியோரும் பதில சொல்ல அதான் ஒரு வார்த்தை என்பது எப்படி இருக்க வேண்டும். உன்னுடைய அறிவு பேரறிவா கூட இருந்துட்டு போகட்டும், அது பேசும்போது தெரியும். ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்க சுவாமி, ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் பதில் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப அடக்கமா பேசியிருக்கேன். இந்த சபைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் சபை அடக்கம். ரொம்ப அடக்கமா பேசியிருக்க, வாழ்த்துக்கள். நன்றி சுவாமி, நன்றி. என்ன இப்ப அடக்கமா பேசுறது பெரிய பஞ்சாயத்து இல்ல, ஆனா இதே அடக்கம் கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசி வரைக்கும் இருக்குமா? இல்ல, கடைசி வரைக்கும் இருக்கணும்னா எதிரில நின்னு பேசுறவங்கள பொறுத்து இருக்குது. இல்ல, ரத்தமா கடைசி வரைக்கும் இதே மாதிரி பேசணும் அப்படின்னா எதிரில நின்னு பேசுறவங்கள பொறுத்து இருக்குன்னு. இந்த பேச்சு இப்படி வரக்கூடாதுமா. வேற எப்படி வரணும்? இதே வரைக்கும் இருக்குமானா நீ என்ன சொல்லிருக்கணும்? ஏனுங்க சுவாமி, கண்டிப்பாக இப்பொழுது உள்ளது போலயே கடைசி வரைக்கும் பேச்சு அடக்கமாவே தான் இருக்கும் அப்படின்னா அது நல்ல பேச்சு. சரி, அதான் எதிரில் நிக்கிற ஆளை பொறுத்துனா புரியல. எப்படி எதிரில நிக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா கேட்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடக்கமா தானே பதில் சொல்ல முடியும். அமைதியா கேட்டா நீங்க அடக்கமா சொல்வீங்க. ஆமா சொல்லுங்க. அகங்காரமா கேட்டா இங்க அதிரடியா வரும். எப்படிமா வரும்? இங்க இருந்து அதிரடியா வரும். அதிரடியா வருமா? சரி சரி, முதல்ல உங்களுடைய நாட்டை பற்றி கதையின் முறைப்படி கேட்கமா இல்லையா? வண்டு வெளி கற்கண்டு மொழி இருக்கும் நாடு சொல் ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடுமலை காடுகின்ற நியாயமா நான் அந்த பாட்டை பாடிடக்கூடாது உனக்குலாம். ஏன்னா அதை பாடுறதுக்கான தகுதி ஒன்று இருக்கான்னா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றீங்க? வார்த்தை மேடையில எதை பேசுறோம்ன்றத விட எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு கணக்கு இருக்கு. கண்டிப்பா முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்படித்தான் உன் பேச்சு இருக்கு. ஏன் கேட்கிறேன், ஏமா விவரம் அடக்கமானா அதுக்கு சந்திக்கிற ஆளை பொறுத்தனா சரி. என்ன அதிரடி பண்ணிடுவேன்னா அந்த வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல என்ன அர்த்தம் சுவாமி? ஒரு சபையிலே ஒரு எதிராளிட்ட அதிரடி பண்ணணும்னு நினைச்சானா, எதிராளி அதாவது நீ அதிரடி பண்ணோம்னா என்ன தெரியுமா பண்ணணும்? என் பேச்சை உடைச்சு என்னுடைய வார்த்தையை மறுத்து எனக்கு இது தெரியாதுன்ற மாதிரி நீ காட்டி கொடுத்து பாப்பா வள்ளி அன்னைக்கு அதிரடி பண்ணி பிடிச்சு பண்ணாரு. அப்ப நீ அதிரடி பண்றேன்னு சொல்லாம சொல்லிட்ட. ஆனா நீ அதிரடி பண்ணணும்னா நீ இதையெல்லாம் செய்யணும். என் பேச்சை நீ உடைக்கணும், என் பேச்சை நீ மறுக்கணும், என்னை கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தணும். அப்ப இதெல்லாம் பண்ணாதான் நீ அதிரடி பண்ண முடியும். அந்த நம்பிக்கை நம்பிக்கை இருந்தனால தானே இந்த வார்த்தைங்கிறது ஒண்ணு வர முடியும். நீ பகிரங்கமா சொல்ற அசிங்கப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. வேற என்ன நேரடியா வேற நான் சொல்லணுமா? புரிஞ்சிச்சு, எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. ஆனா பாக்குற மக்களுக்கு புரியணுமா இல்லையா? நீ என்ன நான் உன்னை எடுத்தோன்னு என்ன பாராட்டிட்டேன், ரொம்ப அடக்கமா பேசுறமா வாழ்த்துக்காரு. அந்த மன்னிப்பு அந்த வாழ்த்தை வந்து நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அதுக்கான தகுதி ஒன்று இல்லை இல்லையா? சரி பரவாயில்ல, அதிரடி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஆமா அதிரடி பண்ணணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அது வந்து விவரம் இருக்கணும் இல்லையா? அந்த விவரம் ஒருவேளை இருந்து நீ அப்படி நீ அதிரடி பண்ணி காட்டிட்டீங்கன்னா நான் உன்னை மனசார வாழ்த்தேன். பேச ஆரம்பிச்சா தானே அந்த அதிரடி என்ன அப்படிங்கறத நம்ம காட்ட முடியும். பேசாமலே பேசிக்கிறத என்ன பண்ண முடியும்? பேசாமல பாக்குற பார்வையில பேசுற வார்த்தையிலேயுமே ஒருடைய விவரத்தை கணிக்க முடியும். ஏன்னா நிறைகுடம் தள்ளுபாது, குறைகுடம் கூத்தாடும்பாங்க. ஆனா பாருங்க, நிறைகுடம் தள்ளுமாதுன்றா வெறுங்குடத்தோட வச்சா வெறுங்குடமும் தள்ளுமா? வெறுங்குடத்தை கூட இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு போயிடலாம். ஆனா குறைகுடத்தை அப்படி கொண்டு போக முடியுமா? வெறுங்குடத்துல இது வெறுங்குடம் தான், இதுக்குள்ள உள்ள ஒண்ணு இல்லைன்னு காட்டுறது நம்மளுடைய கடமை தானே. அதை நான் பண்ணி காட்டுறேன். சரி, எதுக்கு நீ வந்திருக்க? காவலுக்கு வந்திருக்கேன். இந்த கதையுடைய நாயகன் யார் தெரியுமா? முருகப்பெருமான். ஏன்னா நீங்க வந்திருக்க விழாவே எதை முன்னிட்டு அப்படின்னா தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு. பின்னாடி ஆயிலின்ற நட்சத்திரம் வந்துருச்சு. ஆனாலும் வைக்கப்பட்டது எம்பெருமான் முருகப்பெருமான் உகந்த பூச நட்சத்திரத்துல. ஏற்கனவே சொல்லிட்டேன், பூசம்ன்றது இதுக்காக உருவாச்சு. இதுல என்ன சிறப்பு நடந்ததால வைக்கிறோம் அப்படின்னு. ஆனா முருகப்பெருமானுடைய தன்மை என்பது ஒரு சம்பவத்தினால முடிவு செய்யப்பட கிடையாது. எத்தனையோ சம்பவத்தை பண்ணிருக்காரு இருக்கா இல்லையா? அவருடைய படைவீடுகள் எடுத்து அப்படின்னா 6 படைவீடுகள் உண்டு. என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப அதிகமா இல்ல உங்களுக்கு? அதிகம் 6 படைவீடு. அது என்னன்னு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை முருகப்பெருமான் 6 படைவீடு பேர் சவுடா பேச்சு. இருங்க கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அதிகமா இருக்கா? நான் சவுடால் பண்ண நீங்க தான் முருகனுடைய 6 படை வீடு உனக்கு தெரியுமா அப்படின்னா முருகனுடைய 6 படை வீடு பேரை கூட தெரியாம அங்க நிக்க போறாங்க. அப்படி சொல்லாத. இந்த இது கூட தெரியாம இங்க வர முடியுமா அப்படிலாம் நீ சொல்லாத. ஒரு சில விஷயங்கள் தெரியாம மேடையில் வந்து நான் இதுதான் உண்மை அப்படின்னு அடிச்சு பேசி போற ஆள்லாம் உண்டு.
அதுக்கு நேற்றைய நாடகமே ஒரு சாட்சி. சரி, அது ஒரு பக்கம் அப்படி அதை பத்தி பிரச்சனை இல்ல. அப்படியாவே சந்திச்சிருக்கீங்க போல இருக்கு. இருந்தாலும் கூட முருகப்பெருமானுடைய 6 படைவீடு என்னன்னு அப்படின்னா என்ன? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, தணிகைமலை, பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற 6 படைவீடு முருகப்பெருமானுக்கு. சின்ன கேள்விதான். ஏன்னா இது பெரும்பாலும் எல்லாரும் தெரியும் 6 வீடுகள் இருக்குது அப்படின்றது எல்லாரும் தெரியும். ஆனால் யாருக்காக வந்திருக்கோம், எந்த நாள்ல நம்ம வந்திருக்கோம், யாரை பத்தி பேசணும்னு ஒரு கணக்கு இருக்கு தெரியுமா? அதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன். இப்ப பழமுதிர்ச்சோலை இருக்கு இல்லையா, இந்த பழமுதிர்ச்சோலை என்பது 6வது படைவீடாக பார்க்கப்படுவது. 6வது படைவீடா பழமுதிர்ச்சோலை பார்க்கிறோம் அப்படின்னா அங்க ஏதாச்சும் ஒரு சிறப்பு நடந்திருக்கணும்ல. என்ன சிறப்பு சொல்லுவ நீ? ஏன்னா ஔவையாருக்கு வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு ஔவைக்கு அறிவு கண்ணை சுட்டி காட்டிய இடமே பழமுதிர்ச்சோலை தானே. ரொம்ப சுதாரி பண்ணிக்கிறியோ? ஏன்? ஏன்னா 6வது படைவீடுனே 6வது படைவீட்டுல தான் முருகப்பெருமான் தன்னுடைய 2 மனைவியோட காட்சி கொடுத்தார். ஒரே நீ அதை சொல்லி நீ சிக்கி இருப்ப. உனக்கு என்ன கல்யாணமே ஆகல, எப்படி போய் இதை சொல்ல? சரி பரவாயில்ல, சுதாரிப்பா சொல்லிட்டேன். பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல இருக்கு. அப்ப அதை சொல்லாம அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்ததோ, எதுக்காக அந்த ஸ்தலம் உருவாக்கப்பட்டதோ, அவ்வை பிராட்டிக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத என்ற அறிவுக்கு உணர்த்தி காட்டினார் முருகப்பெருமான். எப்படி வந்தாரு? ஒரு மாடு மேய்க்கிற பையன் மாதிரி, சின்ன பையன். என்ன மாடு மேய்ச்சிட்டு வந்தாரு? என்ன மாடு? எருமை மாடு. எருமை மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. பல்லு எல்லாம் உதுத்து கையில கொடுத்து போயிருவேன். கேட்டா என்ன சொல்லணும்? சுவாமி முருகப்பெருமான் எருமை மாடு வைத்துக் கொண்டு வந்தார் அப்படின்னா நியாயம். ஆமா, எருமை மாடுனா என்ன மாடு தெரியாம சொல்லல. இந்த வார்த்தையை சொன்னா இது இப்படி போய் சேருன்னு தெரிஞ்சுதான் பண்ற. ஆனா இதுக்கப்புறம் நீ பண்ண நினைச்சேன்னா என்ன மாடு அப்படின்னு கேட்டீங்க, எருமை மாடு, இதெல்லாம் பதில் சொல்ல முடியும். முருகன் எருமை மாடுதான் மேய்ச்சாரு, உனக்கு தெரியுமா? நீ இதை எருமை மாடு வாங்கி கொடுத்தியா முருகனுக்கு? கேக்குறேன். கதையில சிறுவனா வந்தாருன்றது நியாயம். முருகன் எருமை மாடு மேய்ச்சாரு எப்படி சொல்ற? எருமை என்பது எந்த சரித்திரத்தை வருதுன்னா யமபுராணத்தை யமதர்மனுக்கு வாகனமாக விலகக்கூடியதான் எருமை மாடு. இது எல்லாரும் தெரியும். ஏன்னா அவருடைய கால் வந்து ஒரு கால் தான் அவருடைய செயல், இன்னொரு கால புழு எப்பவுமே உதிர்ந்து கொண்டே இருக்கும். அதனால அவருக்கு அக்கினி யார் ஓடும், எப்பவும் எருமை மாடு மேல வருவாரு. அது சரி, முருகன் எப்படி நீ எருமை மாடு மேய்ச்சாரு சொல்லுவ? அப்ப வேற என்ன மாடு மேய்ச்சாரு? நாங்க நீ தான் சொன்ன. நான் சொல்றேன், நான் எருமை மாடு மேய்ச்சாருன்னு சொல்றேன். எருமை மாடு தான் மேய்ச்சாருன்னு எப்படி சொல்ற அப்படின்னா அப்ப நீங்க அதுக்கு விளக்கம் இரு. ஒரு இப்ப இந்த வார்த்தை நான் சொல்லியிருந்தேன்னா விளக்கம் கொடுக்கிற கடமை யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? என்னடா இருக்கு? நீ தான் அதிரடி பண்ண வேண்டியல. நான் மாடு மேய்க்க சிறுவனு முடிச்சிட்டேன், நீ தான கூடுதலா சொல்ற எருமை மாடு மேய்த்தாரு. நான் எருமை மாடு நான் சொல்லி இருக்கேன். சொன்னது நீதானே. ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம்னா நமக்கு தான் கடமை இருக்கு. இருங்க, கத்தாதீங்க. வாதி பிரதிவாதி. ஒரு விஷயம் நான் சொல்லி இருக்கேன் இருக்கு அப்படின்னு பேசிருக்கேன், அதை இல்லன்னு பேசுறதா நீங்க வந்திருக்கீங்க. அப்ப நான் எருமை மாடுன்னு சொல்றேன் அப்படின்னா இல்லமா அது எருமை மாடு இல்லன்னு பேசுறது. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க. இதுக்காக ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லும் போதும் அதை மறுக்கிறதுக்கு நான் வரல. இப்ப நீ சொல்லும் போது நீ இல்லாதது சொல்லி வச்சுக்கவேன், இந்நேரம் நீங்க நின்றுக்க மாட்டேன். முருகனை பத்தியே தெரியல, நீங்க என்ன இதுக்கு நீ கவலை வந்துருன்னு உள்ள அனுப்பிப்பேன். நீ சொன்னா நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிறது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது உண்மை. எப்படி நீ சொல்லணும்ல, அந்த கடமை யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? சொன்ன உனக்கு இருக்கா இல்ல கேட்ட எனக்கு இருக்கா? கேட்ட உங்களுக்கு தான் இருக்கு. நீ குத்துமைப்பா அடிச்சிருக்க எருமை மாடுன்னு. அப்படி கிடையாது, எருமை மாடு தான் மேய்ச்சாருன்னு நான் சொல்லியிருக்கேன். இல்ல அப்படின்னா நீங்க மறுத்து பேசுங்க. இல்ல இல்ல இப்ப மேய்ச்சது எருமை மாடுதான். அதான் எருமை மாடு தான் நான் சொல்லிட்டேனே. கருங்காலி கட்டைக்கு வாய்நாள கோடாரி இதன் கதலை தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரதவை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரிரவு துஞ்சாது என்கண். இதுதான் அவ்வை பிராட்டி எம்பெருமான் முருகனை பார்த்து பாடிய பாடல். சரியா இல்ல தப்பா? சரிதான். சரியா பாடினாரு. இது சுருக்கமா சொல்றேன். அவ்வை பசிக்குதுன்னா நாவருக்கு நீ ஒளிப்பி விட்டாரு. ஒளிப்பெருமா என்ன கேட்கறா? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேணா? பழத்துல எதுப்பா சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு இந்த அம்மா திருப்பி கேட்டாங்க. சுடாத பழத்தை உழுப்புறது நியாயம். யாரு மரத்து மேல உட்காந்து அடுப்பு மூடி சுட்டு போட போறது கிடையாது. அப்ப இவன் எப்படி சுட்டு போடுயா? நமக்கு இவன் அசிங்கப்படுத்தி ஆகணும். அப்படி முடிவு பண்ண அவை சுட்ட பழமா போடுப்பா, அது எப்படி சுட்டுக்குன்னு பாப்போம் அப்படின்னு ஒரு திமிரு தனமா கேட்க முறி ஒளிப்பி விட்டார். கனி மண்ணில் விழுந்துருச்சு. சுட்ட பழமா கேட்டாங்களா இல்ல சுடாத பழமாவே போடணும்னு சொன்னாரா? சுதாரி பண்ணிக்கிறேன் இது பொரியெல்லாம் மறுக்கிறியா? அந்த அம்மா கேட்டது சுடாத பழமாவே போடேன்பா அப்படின்னாங்க. ஆனா அவர் ஒளிப்பி விடுறாரு. கனிகள் மண்ணில் விழுது. விழுந்த கனியில மண்கள் ஒட்டி இருக்கு. அந்த மண்ணை எப்படி உதிர்த்தால போய் அதெல்லாம் வாயால ஊதுனாங்க. ஊதுனா ஒரு பொருள் சூடா இருக்கு. சூடா இருக்கு, நம்ம ஊதிதான் சாப்பிட முடியும். ஊதுனத முருகன் கேக்குறாரு ரொம்ப எகத்தாளமா. ஏன்னா இப்ப மண்டங்க நம்ம சொன்னால அப்ப என்ன பாட்டு இந்த ஊதுறியே உனக்கு என்ன பழம் ரொம்ப சூடா இருக்கும் சுடுதா? அப்ப இவளுக்கு சந்தேகம் சுட்ட பழமும் உனக்கு கிடையாதுன்னு. ஆனா முருகப்பெருமான் ஊதுனதை வச்சு ரொம்ப சூடா இருக்கா, அப்ப இது சுட்ட பழமான்னு கேட்டார். அப்ப சாதாரண சின்ன பையன்ட்ட நம்ம தோத்து போயிட்டேன்னு மனம் வருந்திட. இப்ப நான் பாடின கவியை பாடுறேன். இந்த கவியில ஒரு வார்த்தை வந்தது கவனிச்சியா? என்ன வார்த்தை? பெருங்காணில். பெருங்காணி
அப்படின்னாலே அது எரும மாடு அப்படின்னு அர்த்தம். நல்ல வார்த்தையை கவனிக்கணும். புரியல. பெருங்காணில், பெருங்காணில்னா கானகத்தை காணில்றோம். எந்த இந்த சம்பவம் நடந்தது எந்த மலையில? அது பழமுதிர் சோலை. அழகர் மலைன்ற ஒரு பெருங்காடு தானே. அப்ப அந்த பெருங்காணில் கார் எருமை மேய்க்கின்ற இந்த வார்த்தையை கவனிக்கணும். கார்னா என்ன? நீ இப்ப வாங்கி வச்சிருக்கிய அந்த மாதிரி இல்ல. கார் என்றால் கருமைன்னு அர்த்தம். கார் மேகம்ன்றோம். கார்னா கருப்பு தானே. கார் கூட்டல் எருமை. அப்ப என்ன? கருப்பு நிறம் கொண்ட கருப்பு நிறம் கொண்ட எருமை மாடு மேய்க்கின்ற இந்த சிறுவன்ட்ட நான் தோத்து போயிட்டேனே. இன்னும் இருந்து 2 நாளைக்கு எனக்கு அவமானத்துல தூங்கவே தூங்காதே கண்ணு அப்படின்னு மன வேதனைப்பட்டார். அப்ப அங்கே எப்படி முருகன் வந்தாரா? ஒரு சின்ன எருமை மாடு மேல ஒய்யாரம் வந்தாரா. அங்கத்தான் அவை வர்ணிக்கிறா, கார் எருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறா. அப்ப எருமை மாடு மேய்ச்சது உண்மைதான். ஆனா எது என்ன காரணத்திற்காகன்றத இங்கே பதிவு செய்ய வேண்டும். இப்ப அவை பிராட்டிக்கு முருகப்பெருமான் குரு அமர்ந்துட்டார். குரு அமர்ந்ததுனாலவே அவை பிற அன்னைக்கு பிதாவு முன்னறி என்ற வார்த்தையை கொடுத்து எழுத வச்சாரு முருகப்பெருமான் அவைய. அதுல பஞ்சாயத்து இல்ல. ஆனா பெத்த அப்பாவுக்கு குருவா மாறினாரா? யாரு? முருகப்பெருமான். முருகனை தான் பேசுறேன். பெத்த அப்பாவுக்கா? ஆமா, ஒரு இடத்துல குருவா மாறினாரா? எந்த இடத்துல? ஏன்னா பிரம்மாவுக்கு ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியல, தலையில கொட்டி சிறையில அடைச்சிடுறாரு. அப்ப சிவபெருமான பார்த்து சிவபெருமான் கேட்கிறாரு முருகப்பெருமான பார்த்து, எப்பா அவருக்கு ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியலன்னு சொல்லி தலையில கொட்டி சிறையில அடைச்சிட்ட, உனக்கு ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேக்குற. கேட்டோடனே அப்பதான் முருகப்பெருமான் சொன்னாரா, இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. சிவபெருமான் எடுத்த உடனே வந்து எப்பா நீ அவரை கொட்டி சிறையில அடைச்சே உனக்கு இந்த தெரியுமான்னு கேட்காரு. கோவப்பட்டார். என்னன்னா பிரம்மன் பதில் தெரியாம இருந்தாலும் கூட அவர் மும்மூர்த்திகள் ஒருத்தர், படைப்பு கடவுள். இப்ப படைப்பு கடவுளா இருந்த பிரம்மனை தலையில கொண்டு செய்த தவறு, நீ பூலோகத்துல பாம்பாக போவாயின்னு சாபம் கொடுத்துட்டார். யாருக்கு? முருகப்பெருமான். இன்னைக்கு முருகனுடைய உருவத்தை பார்த்தா மயில் இருக்கும். மயிலுக்கு என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். ஏன்னா அந்த பாம்பா இருந்ததே முருகப்பெருமான். அவருடைய ஆணவத்தை பாம்பா மாத்தி அது இன்னொரு கதை. சாபம் கொடுத்துட்டாரு. சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கிறாரு, சரி சிறை வச்சது சரி, உனக்கு கேட்டது அப்பாவுக்கே குருவா அமர்ந்தாரே எப்படின்னு கேட்டீங்க. கூடுதல் தகவல்மா தெரிய வேணாமா? எதுக்கு பாம்பு? எங்க சிவன் கழுத்துல பாம்பு இருக்கு தெரியும், மகாவிஷ்ணு சயனம் கொண்டு பாம்பு தெரியும், விநாயகர் வயிற்றுல கட்டியிருக்க பாம்பு தெரியும், முருகண்டி பாம்பு இருக்குல்ல. அந்த முருகனுடைய கதைக்கு தரமா? சரி உனக்கு கேள்விக்கு வரேன். சிவனிடத்திலே கேட்கிறாரு, சிவன் கேட்கிறாரு, எப்ப உனக்கு தெரியுமான்னு. அப்ப முருகன் சொல்றாரு எனக்கு தெரியும் சொல்ல. எங்க சொல்லுன்னு சிவன் சொல்ல. அப்ப முருகன் என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன கிட்ட சீடனா அமர்ந்து கை கட்டி வாய் பொத்தி மண்டிக்கிட்டு கேளுங்க. உங்களுக்கு குருவா அமர்ந்து நான் சொல்றவன் வந்து குரு, கேட்கறது சீடன் இல்லையா? முன்னாடி கை கட்டி வாய் பொத்தி அப்படின்னா விளக்கம் சொல்றேன்னு முருகன் சொல்ல. சிவன் மறுத்தாரா? இல்ல மறுக்கல. என்ன பண்ணாரு? கை கட்டி வாய் பொத்தி மண்டிக்கிட்டு கேட்டாரு. அது ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் சொன்னாரு. அவருக்கு எப்படி தெரியும்னா அது திருப்பரங்குன்றத்திலே ஏற்கனவே அவர் அறிந்து பார்வதி தேவியும் அவங்கள பேசிக்கிட்ட போது கேட்டதனாலதான் அவருக்கு ஓம் என்ற பிரணவத்துக்கு முருகப்பெருமானுக்கு விளக்கம் தெரியும். தனக்கு தெரியும்னு தந்தை இடத்திலேயே எடுத்து காட்டினார் முருகப்பெருமான். இங்க இருந்து என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, முருகப்பெருமான் யாருக்கு குருவானாரு? சிவனுக்கே. சிவனுக்கே குருவாயிட்டார். அப்ப அப்பா மயன்றதெல்லாம் கிடையாது. குரு என்றால் குருவுக்கு அடிபணியவன் தான் சீடன். எனவே இந்த உலகத்துல தெய்வத்தை காட்டு உயர்ந்த ஸ்தானம் என்பது என்ன? அது குருங்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை உணர்த்துவதற்காகத்தான் கை கட்டி வாய் பொத்தி நின்று முருகனுக்கு ஒரு சிறப்பு கொடுத்தாரு எம்பெருமான் முருகப்பெருமான். அப்ப தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானம் எது? அது குருங்கிற ஸ்தானம் தான சுவாமி. மாற்று கருத்து இல்லையா? மாற்று கருத்தே கிடையாது. தெய்வத்தை மாதா பிதா குரு தெய்வம். நாங்க தெய்வத்துக்கு முன்னாடி யார் இருக்கா? தெய்வத்துக்கு முன்னாடி குருங்கிற ஸ்தானம் தானே இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அடிப்படை ஓரளவு உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நீ அதிரடி பண்ணன்னு சொன்ன ஆள் இல்லையா? அப்படி அதிரடி பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு என்ன விவரம் இருக்குன்னு பாப்போம். தெய்வத்தை காட்டி உயர்ந்த ஸ்தானம் குரு என்ற ஸ்தானம். ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட குருவே தன் சீடனுக்கு ஒரு துரோகம் செய்தார். செய்யலாமா? செய்யக்கூடாது. கூடாது. கூடாது. செஞ்சா. செஞ்சா. யாரு? 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 யாருன்னு கேக்குறேன். நான் கேட்டதை திருப்பி என்கிட்ட கேட்டதை நீ அதிரடி பண்ணுனியா? வெக்கமா இல்ல? அதிரடி பண்ணுவேன்னு சொன்னது உங்களுக்கு அந்த வார்த்தை உறுத்துது போல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு குரு ஒரு சீடன் இருக்கா. ஒரு சீடன் ஒரு தவறு செஞ்சுட்டா அப்படின்னா அந்த தவறு யாரை போய் சேரும்? இப்ப நான் இருக்கிறேன், நீங்க ஒரு கேள்வி கேட்டு எனக்கு அதுக்கு தெரியாம நான் நின்னு அப்படின்னா யார் யார் வாத்தியார் முதல்ல கேள்வி அதானே வரும். அப்ப ஒரு சீடன் தவறு பண்ணிட்டா அப்படின்னா அது குருவை தானே போய் சேரும். அப்பேற்பட்ட குருவே போய் சீடனுக்கு துரோகம் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது. அப்பதான் அது யாருன்னு கேக்குறேன். நீ என்ன வரி பட்டிமன்ற பேச்சாளரோ? நான் ஒரு விஷயம் பேச இது எப்படி இது நடந்தது? ஆமா, நேத்து பட்டிமன்ற பேச்சாளர் சந்திச்சேன். சரி, ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். நல்லா கேள்வி புரிஞ்சுக்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டோன்னே இது எப்படி சாமி இது நடக்குமா? இது எப்படி இது 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 சரியா இருக்குமா?
உன்னை வந்து என் பேச்ச அப்படி விரிச்சு பேச உன்னை கூட்டியாருல. சரி. நீ அதிரடி பண்றேன்னு சொன்னீல. ஆமா. நான் கேள்விதான் கேட்டுக்க உன்ட்ட. ஓ கேள்விங்கிற இடத்துக்கு வரீங்களா? ஒரு குரு தன் சீடனுக்கு நல்லதுதானே பண்ணணும். ஆமா. ஆனா குரு தன் சீடனுக்கு துரோகம் செய்தார். துரோகம் பண்ணிட்டாரு. துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எந்த கதையில இருக்குன்னு சொல்லுங்க, அதை நான் சொல்றேன் பதில். எதுக்கு கதையை சொல்றேன்? கதை பேரு என்ன சம்பவம் எல்லாத்தையும் நானே சொல்றேன். நீ நோகாம நொங்குது போ. இந்த லட்சணத்தை நீ அதிரடி பண்ண சொன்னியா? அடிப்படையே தெரியாத உனக்கெல்லாம் அதிரடி பண்ண ஆசை எதுக்குன்னு கேக்குறேன். அடிப்படையே தெரியல. இது என்ன பெரிய கம்ப சுத்தர கேள்வியா? அப்படி கிடையாது. ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு விஷயத்தை பேசணும். என்ன நியாயம் இல்லாம என்ன கேட்டா? ஒரு விஷயத்தை பேசணும்னா ஏவா ராமாயணத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னா நம்ம சொல்லலாம். மகாபாரதத்துல ஒரு விஷயம் இருக்கு இப்படி தெரியுமா அப்படிங்கறத சொல்லலாம். சும்மா மட்டத்துல நான் குட்டையில இருந்த மாதிரி ஒரு கேள்வி இதுக்கு பதில சொன்னா இதத்தான் நீங்க பேசணும். நீங்க இப்படித்தான் கேள்வி கேட்கணும். எனக்கு சட்டம் தான் நீ போடாத. என் கேள்வி இது என்னுடைய கேள்வி. இதை எப்படி வேணா கேட்பேன். சரியா? எப்படி வேணா கேட்பேன். உன் வேலை என் கேள்விக்கு பதில் சொல்றது. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லு. இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு என்ன, முருகப்பெருமான் எந்த வாகனத்துல வந்து மாடு மேய்ச்சார், அதெல்லாம் கேட்டீங்கல்ல. அப்ப ஒரு விஷயத்தை சொல்லி பேசினாத்தான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். கேட்க முடியாது. அப்படி கேட்கணும்னா என்ன இருக்கணும்? சுவாமி கேளுங்க, இப்பொழுது உள்ளது பொழுது எப்பொழுது நீ பேச்சு அடக்கமா இருக்கும் அப்படி நீ பேசுறீங்கன்னா என் கேள்வி அப்படி வந்திருக்கும். நீங்க அதிரடி பண்றால அதிரடி பண்றாலும் எப்படி வேணும் சொல்லணும்னா அதிரடி பண்ணுவேன்றது உங்க மனசுல ரொம்ப ஆழ்ந்து பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதிரடி நீ பண்ணுவ உங்களை நான் அதிரடி பண்ணி வேடிக்கை பார்த்துருக்கேன். அதாவடி பண்ணுவேன் நீங்க, அதுக்கு பதிலா நான் அதிரடி பண்ணுவேன். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? சொல்லிட்டேல, சொன்னதை தாண்டி செயல்பாடு இருக்கணும்ல. என் கேள்வி இருந்தேன், நீ எந்த கதையில சொல்லிக்க, எந்த புராணத்தை சொல்லிக்க, எந்த காப்பியத்தை சொல்லிக்க, ஆனால் என் கேள்விக்கு அந்த பதில் பொருத்தமா இருக்கணும். அப்படி உனக்கு திறமை இருந்தா சொல்லு, இல்ல கதை நடத்துறேன் உள்ள ஓடி போயிரு. இது நல்லா புதுசா இருக்கே. ஒரு கேள்வியை கேட்டு மட்டும் நீ எந்த கதையில இருந்ததுனாலும் சொல்லிக்க அப்படிங்கிறது நல்லா புதுசா இருக்கு. வார்த்தையை நீ தப்பா புரிஞ்சுக்காத. எந்த கதை வேணும் சொல்லணும்னா நீ ஒரு கதையை உருவாக்கி 4 பேரை சொல்லி சாமி இதுதான் பதில் கேட்டா புருடா புராணத்துல இருக்கு. அந்த வேலை எங்க ஆகாதுமா. அது கதையில் இருக்க வேண்டும். சரியா? இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிறது கதை தேசம் ஒத்துக்குவீங்களா? யாரு வானத்துல இருந்து குதிக்கல, படிச்சுதானே பேசிட்டு இருக்கோம். நீ படிச்ச கதையில நான் என் கேள்விக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு பதில் இருக்கும்னா நான் ஏத்துக்கிறேன். அப்ப உங்க கேள்விக்கு ஏத்துக்கிற மாதிரி பதில சொன்னா ஏத்துக்குவீங்க. ஆனா இங்க பதில் வரணும் முதல்ல என் கேள்விக்கு பொருத்தமா. ஏன்னா ஒரு குரு வந்து ஒரு சீடனுக்கே போய் துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா ஏன்னா குருவாக மாறியவர் முருகப்பெருமான். அப்படி குருன்ற ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி துரோகம் பண்ண தப்பு தானே? அது தப்புதான். அது செஞ்சவன் யார்? அதுதான் என் பிரச்சனை. முருகப்பெருமானே வந்து செய்ய கிடையாது. நான் முருகன் செஞ்சாரு சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க குரு அமர்ந்துட்டார், அவர் இறங்கி வந்து ஒரு துரோகம் பண்ணலாமா? அது ஒரு எடுத்துக்காட்டுமா? இதுக்கா முருகனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க முடியும்? முருகனை பத்தி ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த விழாவினுடைய நாயகர்ன்றதுனால அவர் ஆரம்பிச்சு இப்ப கேள்வி வேற இடத்துக்கு போயிடுச்சு. முருகனே தொங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்க கேட்ட கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதில், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி ஒரு பதில் சொல்லவா? ஏன்னா புரிஞ்ச மாதிரி. ஏன்னா சுலபமா சொல்லணும்னா இதிகாசங்கள் 2 ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு போர் நடந்துச்சு. இதுல பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேர் என்ன பண்ணாங்களா, காட்டு வழியா நடந்து போயிருந்தாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தர்மர் கூடவே ஒரு நாய் இருக்கும். இந்த நாய் என்ன பண்ணது, காட்டுக்குள்ள அங்கேயும் சுத்தி திரிஞ்சது. அந்த காட்டுக்குள்ள ஏகலைவனும் ஒருத்தனை பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாய் கொலைக்க ஆரம்பிச்சோடனே ஏகலை என்ன நினைக்கிறேன், சரி அது ஒரு நாய் நம்மளை பார்த்து கொலைக்குதுன்னு சாதாரணமா விட்டுட்டான். ஆனா அந்த நாய் என்ன பண்ணுச்சு, அவனுடைய குருவினுடைய சிலையில போய் சிறுநீர் கழிச்சு அசிங்கப்படுத்தி முடிச்சு. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாது. என்ன ஒரு கதை சொல்றோம்னா அந்த கதை பாக்குற மக்களுக்கு புரியணும். புரியல. இது ஏகலை என்ன சொல்ற சரி, ஏகலை குரு மேல செலவச்சா எதுக்காக? ஒரு குரு வந்து மனிதனா இருக்கணும்ல. ஒரு மனிதனா வாழ்றவே அந்த குரு மேல அடிச்சுன்னா பிரச்சனை இல்ல. குருவுடைய சிலை மீது அடிக்குதுன்னா யார் அந்த குரு, எதுக்காக அவன் சிலை வடிச்ச முக்கியம் இல்லையா? சுருக்கமா சொல்றதுக்காக மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்து கதை சொல்றியா நீ? தள்ளி நிக்கிறீல. முதல்ல சொல்ற பதில ஒழுங்கா சொல்லு முதல்ல. ஏன்னா ஏகலைவன் மானசீக குருவாக துரோணாச்சாரியரை ஏத்துக்கிட்டார். அவருடைய காலடி மண்ணை எடுத்துட்டு வந்து உருவ சிலையா செஞ்சு வச்சு நீ இன்னமும் சுருக்குற. என்ன மானசீக குருவா ஏத்துக்கிறேன்னா ஒருத்தனை கேட்டா அந்த குரு சொல்லி கொடுக்கறோம்ல, சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுக்கலன்னா அவர் மானசீக குரு. அதுதான் ஏன் சொல்லி ஏமா சொல்லி கொடுக்கல? முதல்ல குரு யார்? முதல்ல எங்கயா புடிச்சீங்க இவர? எங்க புடிச்சா நீ இந்த கதைன்னு ஆரம்பிச்சிட்டீல. இந்த கதைனா உன்னுடைய கதை எனக்கு பொருத்தமா இருக்கணும். குரு யாரு? குரு துரோணாச்சாரியர். இவன் முதல்ல என்ன கேட்டான்,
ஐயா போய் வில்வத்தை கத்துக்கிறதுக்காக கேட்டாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? மன்னர் அரச குடும்பத்தை தவிர வேற ஆள் அந்த யாரும் வார்த்தை தான் முக்கியம். அரச குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் நான் சொல்லி கொடுக்கறது சத்தியம் பண்ணிருக்கப்பா. அதனால உனக்கு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கு தான் இவன் என்ன பண்றா, சரி இவர் சொல்லி தரல பரவாயில்ல, இவர் காடி மண்ணை வச்சு அதை ஒரு சிலையா வடிச்சு அதை வச்சு எதுக்கிட்ட அவருக்கு முன்னால நின்று வில்வத்தையே பழகிக்கிட்டார். அப்பா போதுமா? இப்ப கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? இதை சொல்றதுல 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. சுருக்கமா இதனால மானசிக குறை ஆயிடுச்சு சொல்றதுல. அப்பேற்பட்ட அந்த குருவினுடைய சிலையில போய் இந்த நாய் சிறுநீர் கழிச்சு அசிங்கப்படுத்தினாலதான் என்ன பண்றா, வரிசை அம்புகளை தொடுத்து அந்த நாயினுடைய உடலையே சல்லடையாக மாற்றினான். பாருங்க, சாதாரண நடந்து போறோம், காலில் வந்து கல்லு தட்டிருச்சு அப்படின்னு என்ன ஆகும்? இதுலயும் எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. என்ன எப்பா, நாயை உடல் சல்லடையா துளைக்கிறான்னா அந்த நாய் இறந்திருக்கணும். ஆனா அந்த நாய் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சா? வரல. அங்கேதான் ஆச்சரியம். நாயை உடம்ப சல்லடையா துளைச்சிட்டா, ஆனா ஒரு சொட்டு ரத்தம் வரல, நாய்க்கு எந்த பாதிப்பும் வரல. இப்படி தன்மையை செய்தவன் யார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு வந்துச்சு. ஏன்னா அர்ஜுனன் போய் இந்த நாய் தன்னுடைய பரிதாப நிலையை காட்டுது. காட்டுனா அர்ஜுனனுக்கு ஒரு கோபம். என்னன்னா அது தனக்கு தெரிஞ்ச வித்த குரு நமக்கு மட்டும் தானே சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட வித்தையை ஒருத்தன் செய்யறாரு, அவன் யாரு, அவனுக்கு குரு யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்ப என்ன பண்ற, அந்த நாயை என்ன பண்ணுது, கூட்டிட்டு வர்றது இடத்துக்கு வந்து வாக்குறா. ஏகலை நிக்கும் போது அப்பதான் அர்ஜுனனாகப்பட்டவன் கூப்பிடுறான். கூப்பிட்டு கேட்கிறான், ஏகலை கூப்பிட்டு கேட்கிறான், டேய் இந்தரா, டேய் செவிட்டு போயலடா நீனு, ஏண்டா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், பள்ளின்னு பார்த்து மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீ இப்படித்தான் பேசுவானா மூஞ்சி மோரல உடச்சு எடுத்து போயிரு. நான் மேடை நாகரிகம் தெரியாது உனக்கு. மேடை நாகரிகம் ஒரு சபை உன்னக்கெல்லாம் என்ன போல மரியாதை கொடுத்து பேசுற பாத்தியா? ஏன் தப்புதான், என் புத்தி தான் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வி இது வரைக்கும் நான் பேசுறேன், உன்னை ஒரு வார்த்தை நாகரிகமற்ற முறையில பேசிருப்பா? இல்லையா, அதெல்லாம் பேசுறேன். அப்படி என்ன பண்ணணும், ஒரு கேள்வி தெரிஞ்சா சொல்லு. உன்னை நான் மறுத்து பேசுனா வாடாவடம் பேசுவியா? என்ன சொல்லிக்கோ வாத்தியார்? ஒரு நாவரை மரியாதை குறைவா பேசுறதுக்கு உனக்கு யாரும் மரியாதை பல்ல பேத்து விட பேசு. சரியா? ஒழுக்கமா சொல்றதா இருந்தா பேசு. ஓடி பேரு. உங்களை சொன்னா இந்த ஊரே சாட்சி. யாரு? நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தா சாமியை கவனிங்கன்னு சொல்லு. டேய் கவனிடான்னு சொல்லுவியா? வாடாவடம்பியா? நான் கதையை சொல்லணும். அப்ப நீங்க கதையை சரியா கவனிக்கல. நான் சொல்ல வந்த கதையை நீங்க சரியா கவனிக்கல. என்ன கவனிக்கலன்றா? என்னங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அர்ஜுனன் போய் நாய் தன்னுடைய பரிதாப நிலையை காட்டுச்சா? அர்ஜுனன் நேரா ஏகலன் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தானா? தேடி வந்ததே ஏகலனை பாக்குறான். பார்த்து ஏகலனை பார்த்து கேட்டான், ஏண்டா டேய் என்னடா முறைக்கிற அப்படின்னு கேக்குறா. யார்? அர்ஜுனன் கேட்டான். கதை தானே சொல்ற? ஆமா கதை தான். கதையில போய் என்னடா உடனே இப்படிலாம் இந்த கதையும் வரலையே? இல்லையா? இருக்குங்க, மகாபாரதத்துல இருக்கிறதானே பேச முடியும், இல்லாதவன பேச முடியுமா? அர்ஜுனன் ஏகலனை பார்த்து கேட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களே நான் கேக்குறேன். அழைத்ததெல்லாம் சரிட்டேன். அந்த கதையில எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? தம்பி யாரப்பா நீ? உனக்கு குருநாதர் யார்? எனக்கு தெரிந்த ஒருத்தர் எப்படி உனக்கு தெரியுது? அப்படியான வரிகள் தானே நாம் மகாபாரதத்துல போட்டுருக்கு. இதுல அர்ஜுனன் ஏகலன் 2 பேர் கதையில வராங்கல. 2 பேர்ல யாரு மூத்தவங்க? யாரு மூத்தாளு? வயதில் மூத்தவனா? வயதில் மூத்தவனா அர்ஜுனன் தான் மூத்தவன். அர்ஜுனன். ஏகலன் வந்து சின்ன பையன் தானே. ஒரு பெரிய ஆள் வந்து சின்ன பையனை பார்த்து போடா அவன் வாலிபன், இவன் வேடுவ குல சிறுவன். அப்ப போடா வாடன்னு பேசலாம்ல, தப்பு இல்ல. கூப்பிடலாம்ல, டேய் தம்பி இங்க வாடா அப்படின்னு கூப்பிடலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. கதையை வந்து எளிய முறையில சொல்றீங்க, புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லு. அதனாலதான் வந்து அர்ஜுனன் கேக்குறான், டேய் இந்தடா எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏண்டா என்னடா இடுப்புல கைய வைக்கிற கேட்டார். எந்த கதையில அவன் இடுப்புல கை வச்சதா கதை இருக்கு? இருக்கு, கதையில இருக்கு. இப்படி மகாபாரதத்துல போடுங்க. மகாபாரதத்துல இருக்கு. சௌரியத்துக்கு நீ ஒரு கதையை உருவாக்காத. இல்ல இருக்கு. நீங்க கதையை மேலோட்டமா படிச்சிருக்கீங்க. உள்ள இறங்கி ஆழ்ந்து அறிந்து படிக்க சும்மால ஒரு விஷயத்தை படிக்கிறான். அப்பதான் அர்ஜுனன் என்ன கேக்குறான், ஏகலனை கூப்பிட்டு கேக்குறான், என்னடா அந்த பக்கம் போயிட்டா மட்டும் பெரிய கேக்குறான். எந்த பக்கம் யார் போனா? இல்ல ஏகலன் வந்து இங்கிட்ட இருந்து அங்கிட்டு மாறி போறான். எந்த கதையில ஏகலன் அங்க இங்க போனதா கதை இருக்கா? எங்க அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு ஓ சௌரியத்து கதை சொல்லாத, அந்த கதையில என்ன இருக்கோ அதை சொல்லு. கதையில இருக்கிறதாங்க சொல்றேன். சொல்ற யாரா நீ அப்படின்னு கேக்குறேன். சரி சொல்லு. அதான் கேக்குறேன், சொல்ற யாரு அப்படின்னு கேட்டாங்க. முழுக்கமா கதையை சொல்ல மாட்டேன், நீ கதை சொல்ற மாதிரியே தெரியுது. அதாங்க சொல்றேன். இது என்னங்க வம்பா இருக்கு? ஒரு கதைய கேள்வி கேட்டுக்கிறீங்க, ஒரு பதிலும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நீ சொல்ற கதைய கேள்விக்கு பொருத்தமத்தாமா இருக்கு. ஏன் உன் மண்டங்கள் திரும்புமா? இவன் அங்கதான் பேசுறேன், அவன் நேரா பார்த்து பேசுமா? இருங்க, கேள்வி யாரு கேட்டா?
நான் தான் கேட்டேன். யாருக்கிட்ட நான் பதில் சொல்லணும்? என்கிட்ட தான் சொல்லணும். உங்ககிட்ட தானே சொல்லணும். ஆமா. அதான் கேக்குறேன், யாரா நீ அப்படின்னு அர்ஜுனே ஏகலனை பார்த்து கேட்டானா இல்லையா? கேட்டாமா? கேட்டான சொல்றப்ப அப்படின்னு அவன் கேக்குறான். அர்ஜுனை வந்து ஏகலனை பார்த்து கேக்குறான். அப்படி கேட்கும் போதுதான் எனக்கு என்னன்னா என்னை கேட்கறதுல 50 பேருக்கு அவ்வளவு சந்தோஷமானு தெரியல. இல்ல அந்த பொண்ணு கதையை நல்லா சொல்றா. கதையில இப்படிதான் அவங்க இருக்கு. ஒரு கதையை மேற்கோள் காட்டி உருவகப்படுத்துவது எப்படி சொல்லணும்? அவன் இங்க நின்றனா இவன் சென்று அவனை கேட்டான், அதற்கு இப்படி சொல்லு. அப்படி கிடையாதுங்க. ஒரு கதையை சொல்றோம்னா அப்படி கண்ணுக்கு முன்னால தெரியணும். ஓ இப்படி எல்லாம் நடந்திருக்குமோ, அந்த கதை இப்படித்தான் நடந்திருக்குமோ அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கதை சொல்ல முடியும். சொல்லு. சரிங்களா? சொல்லுவா.